முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வீட்டில் கெட்ட சக்திகள் விலக முருகர் வழிபாடு. இன்றளவும் நிறைய பேர் வீடுகளில் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்களுடைய உடல்நிலை மனநிலை வேறாக இருக்கும். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் சண்டை சச்சரவுகள் வரும். இந்த வீடு எனக்கு ராசி இல்லை, ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்திகள் வீட்டில் இருப்பதாக உணர்கிறோம். வெளியில் மாந்திரிகரிடம் தாந்திரிகரிடம் சொல்லி பரிகாரங்களும் செய்துவிட்டோம். ஆனால் பலன் இல்லை என்பவர்கள் இன்றைய தினம் முருகப் பெருமானை நினைத்து இந்த ஒரு பொருளை கொண்டு போய் நிலை வாசலில் மாட்டிவிடுங்கள். நிச்சயம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் விரைவாக வெளியேற்றிவிடும். கெட்ட சக்திகள் விலக முருகர் பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு கொஞ்சம் வேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள், தண்ணீர், ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுக்கு தேவை. முதலில் வீட்டை எல்லாம் சுத்தமாக கூட்டி துடைத்து விடுங்கள். பிறகு மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் முருகன் முன்பு ஒரு மண் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். ஒரு சுத்தமான பித்தளை சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் சுத்தமான மஞ்சள் பொடி போட்டு கரைத்து கொள்ளுங்கள். இதில் 2 கொத்து வேப்பிலை இலையை போட்டு கொள்ளுங்கள். மஞ்சள் தண்ணீரில் நனைத்து வைத்திருக்கும் வேப்பிலையை எடுத்து பூஜை அறையில் முருகனுக்கு முன்பு ஏற்றி வைத்திருக்கும் மண் அகல் விளக்கு தீபச்சுடரை முருகனாக பாலித்து அந்த விளக்கை அந்த வேப்பிலை இலையை கொண்டு 3 முறை சுற்ற வேண்டும். இப்படி வேப்பிலையை சுற்றும் போது ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். பிறகு அந்த வேப்பிலையை மஞ்சள் தண்ணீரில் தொட்டு அந்த மஞ்சள் தண்ணீரை கொண்டு போய் வீட்டின் மூளை முடுக்குகளை எல்லாம் வேப்பிலை இலையிலே தெளித்து விடவும். பிறகு மஞ்சள் தண்ணீரில் தெளிக்க அந்த பயன்படுத்திய தண்ணீரை வேப்பிலை கொத்தை அப்படியே கொண்டு வந்து நிலைவாசலில் கட்டிவிடுங்கள். அதாவது தண்ணீரை தெளித்த பிறகு அந்த வேப்பிலையை கொண்டு நீங்கள் வாசலில் கொண்டு போய் சொருகி வச்சிடுங்க. ஓம் சரவணபவ மந்திரத்தை சத்தமாக உச்சரிக்கலாம். உங்களுடைய வீட்டில் இந்த மந்திரம் சத்தம் வெளிவரும் போது வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறும். மஞ்சள் தண்ணீரை தெளிக்கும் பொழுது முருகப்பெருமானின் ஓம் சரவணபவ மந்திரம் உங்களால் வாயால் சொல்லப்பட வேண்டும். பிறகு பூஜை அறையில் வழக்கம் போல் உங்களுடைய வீட்டில் எப்படி முருகனுக்கு பூஜை செய்வீர்களோ அதை போல பூஜை செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்று இரவு தூங்க செல்லும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்து கொண்டு ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி அந்த பழத்தை 2ஆக வெட்டி அதன் மேலே குங்குமத்தை தடவி நிலை வாசலில் 2 பக்கத்திலும் வைத்துவிட்டு உறங்க செல்லுங்கள். அன்று மாலை இந்த பரிகாரத்தை இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்து ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்க விட்டாலே போதும். வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் ஆனது வெளியேறிடும். நம்பிக்கையோடு இன்று மாலை இந்த பரிகாரத்தை செய்தால் வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை நீங்கி மன நிம்மதியான சூழல் உண்டாகும். கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய சக்திகள் வீட்டில் இருந்து வெளியேறும். குடும்பத்தில் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.